வணக்கம். இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு நட்சத்திரப்பூ. எழுதியவர் திரு வே. கோவிந்தராசன் அவர்கள். இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு 1966. வாங்க நேராக கதைக்குள்ள போயிடலாம். ஒரு கிராமத்தின் ஒரு மூலையில் ஒதுங்கி வாழ்ந்த 3 அற்பமான ஏழைகள், ஒரு கிழவியும் ஒரு சிறுவனும் ஒரு சிறுமியும். இவர்கள் வாழ்வில் அவ்வப்போது நிகழ்ந்த சிறு சிறு நிகழ்ச்சிகள். நான் அவற்றை உணர்ச்சிகரமாக விவரிக்க வேண்டிய அவசியமின்றி அவைகளே உணர்ச்சிமயமாக இருந்தன. அவர்கள் வாழ்ந்த அந்த சின்னஞ்சிறு கிராமம் மிகவும் அழகு வாய்ந்தது. ஒரு கடைத்தெருவும் அதை அடுத்து 5-6 வீதிகளும் கொண்டது மத்திய பகுதி. அப்பகுதியை சுற்றிலும் பல குடிசைகள் வீதி என்று சொல்ல முடியாதபடி இறைந்து கிடந்தன. அவற்றுக்கப்பால் பசுமையான வயல்வெளிகளும் அடர்த்தியான காடுகளும் கொண்ட சமவெளிப்பரப்பை மங்களாக தெரிந்த நீலமலைகள் எல்லையிட்டன. ஊர்கோடியில் ஒரு சிறிய கோயில் உண்டு. போதிய பராமரிப்பு இன்றி அது பாழடைந்து கிடந்தது. அதன் பக்கத்தில் மண்ணில் புதைந்து கிடந்த உடைந்த கருங்கல் தூண்களும் அற்புதமான கலைத்திறன் வாய்ந்த தேர் சக்கரங்களும் சிறுவர்கள் பிரியமாக விளையாடுவதற்கு பயன்பட்டு வந்தன. சற்று தூரத்தில் கொஞ்சம் மேடாக முட்டிக்கொண்டிருக்கும் ஒரு மொட்டை பாறையின் ஆதரவில் பனை ஓலைகளும் தென்னங்கீற்றுகளும் சாக்கு துண்டுகளும் பிணைந்து உருவாக்கிய ஒரு சிறு குடில். அதில்தான் அவர்கள் வசித்து வந்தார்கள். அவர்கள் எப்படி எப்போது அங்கு வந்து சேர்ந்தார்கள் என்பதெல்லாம் திட்டவட்டமாக கூற முடியாத விவகாரங்கள். அக்கம் பக்கத்தில் இருந்த செடி கொடி புதர்கள் எல்லாம் எப்படி முளைத்து மண்டி கிடந்தனவோ அப்படி. அந்த கிழவிக்கு 50 வயதுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். குள்ளமாகவும் ஒல்லியாகவும் இருப்பாள். முதுகு சற்று வளைந்திருக்கும். கண்களுக்கு கீழ் எலும்புகள் புடைத்து கொண்டிருந்தாலும் முகம் விகாரமாக தோன்றுவதில்லை. வயதை கடந்த முதுமை. அவளுக்கு ஒரு பெயர் இருந்ததா என்பதே யாருக்கும் தெரியாது. அந்த சிறுவனுடைய பெயர் நீலமேகம். நீலா என்று அழைப்பார்கள். அவனுக்கு 8 வயது இருக்கும். சிறுமியின் பெயர் சூடாமணி. அவளை அவன் மணி என்று அழைப்பான். அவனை விட அவள் 2 வயது இளையவள். பாட்டி விடியற்காலையில் எழுந்து வயல்வெளி ஓரமாக இருந்த குறுகிய வாய்க்காலில் குளித்துவிட்டு பிழைப்புக்காக வெளியே சென்றால் மாலையில்தான் வருவாள். அதுவரை அவர்கள் இருவரும் கோயில் மண்டபத்தில் விளையாடுவார்கள் அல்லது படுத்து கிடப்பார்கள். கோயிலுக்கு சிறிது தூரத்தில் தெற்கு நோக்கி செல்லும் விசாலமான சாலை ஒன்று உண்டு. பிரம்மாண்டமாக தழைத்து நின்ற ஆலமரங்கள் சாலை நெடுக நெருக்கமான பந்தல் அமைத்திருந்தன. அந்த சாலையில் 1/2 மைல் தூரம் நடந்து சென்றால் ஆற்றை அடையலாம். அது நிலையற்ற சலன புத்தியுள்ள ஒரு சிற்றாறு. விவசாயிகள் அதை நம்புவதில்லை. அகலம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அது வெறும் மணல் வெளியாக தான் காட்சியளிக்கும். அந்த ஆற்றை போய் பார்க்க வேண்டும் என்பது சிறுமி சூடாமணியின் நெடுநாளைய ஆசை. தினமும் ஒரு முறையாவது தன் அண்ணனிடம் கேட்டு வந்தாள். அன்று மாலையும் வெயில் கடுமை சற்று தணிந்த பிறகு அவள் மெல்ல ஆரம்பித்தாள். டேய் நீலா, டேய் ஆத்துக்குடா, டேய். மண்டபத்தூணில் சாய்ந்து கொண்டு தீப்பெட்டிகளையும் நூலையும் வைத்துக்கொண்டு மும்முரமாக என்னவோ செய்து கொண்டிருந்த நீலா மெல்ல எழுந்து அவள் அருகில் வந்து அவள் தலையில் நறுக்கென்று குட்டினான். காதை பிடித்து திருகினான். இனிமேல் டேய்னு சொல்லுவியா? சொல்லுவியா? இல்லடா டேய், சொல்லலடா, காதை விடுடா டேய். அவன் காதை விட்டுவிட்டான். அவள் திரும்பவும் டேய் என்று சொல்வதை அவன் கிரகிக்கவில்லை. அவன் கவனம் தீப்பெட்டிகளில் மூழ்கிவிட்டன. அவள் காதை தேய்த்து விட்டு கொண்டாள். சிறிது நேர மௌனத்துக்கு பின் மீண்டும் ஆரம்பித்தாள். நீலா, நீலா அண்ணா, என்னை ஆத்துக்கு கூட்டி போறேன்னு ஏமாத்திக்கிட்டே வரியே, கூட்டிட்டு போக மாட்டியா? இப்போது டேய் என்று சொல்லாமல் முன்னெச்சரிக்கையாக பேசினாள். அவன் சலிப்புடன் நிமிர்ந்தான். அட மணிக்குட்டி, ஆத்துக்கு போனால் இந்த பாட்டி கத்துமே. பாட்டிக்கிட்ட சொல்ல வேண்டாம்டா, சொல்ல வேண்டாம் அண்ணா. நீலா சிறிது நேரம் பேசாமல் இருந்தான். பிறகு தீப்பெட்டிகளையும் நூலையும் சுருட்டி கால் சட்டை பைக்குள் போட்டு கொண்டு வீட்டு கதவின் கம்பியை நன்றாக மடக்கி முறுக்கி விட்டான். அந்த கம்பிதான் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. அதற்கு மேல் பாதுகாப்புத்தான் எதற்கு? நான் ஆத்துக்கு போறேன், வர்றவங்க வரலாம் என்று கூவிக்கொண்டே அவன் திடீரென்று அந்த செம்மண் சாலையின் புழுதி புகையாக கிளம்ப ஓட்டமாக ஓடினான். டேய் டேய்
என்று கத்திக்கொண்டே அந்த குட்டை பெண் குருவிவாள் போன்ற தன் சடை குலுங்க அவன் பின்னாலேயே குடுகுடுவென்று ஓடினாள். ஆற்று மணலில் கால் புதைய புதைய நடப்பதில் மணிக்குட்டிக்கு அடக்க முடியாத மகிழ்ச்சி. ஓடி ஓடி பொத்தென்று விழுந்து கும்மாளமிட்டாள். ஆற்றின் ஓரத்தில் 30 அடி அகலத்துக்கு கணுக்கால் அளவு தெரிந்த கதகதப்பான நீர் மாலை வெயிலில் பொன்னிறமாக மின்னியவாறு சலசலவென்று ஓடிக்கொண்டிருந்தது. தண்ணீரை அள்ளி அள்ளி வீசி அது குண்டு குண்டாய் பளபளத்து கொண்டே கீழே விழுந்து மறைவதைக் கண்டு அவளுக்கு வியப்பு தாழவில்லை. சரி, தண்ணீரில் ஆடியது போதும், இந்த டெலிஃபோனை பிடி என்று கூறிக்கொண்டே நூல் முடிந்த தீப்பெட்டி ஒன்றை அவளிடம் கொடுத்தான் நீலா. தான் தண்ணீருக்கு அக்கறையிலே நின்னுக்கிட்டு பேசுவேன், நீ இதை காதில் வச்சு கேளு. முதலில் அவளுக்கு புரியவில்லை. அவன் அவளுக்கு நன்றாக விளக்கி சொல்லி நூலின் வழியாக தான் பேசுவது அவளுக்கு கேட்கிறதா என்று சொல்ல வேண்டுமென்று கூறினான். நீரின் இந்த பக்கம் அவளும் அந்த பக்கம் அவனும் நின்றார்கள். இருவரையும் இணைத்த மெல்லிய நூலுக்கு அடியில் அந்த சிற்றாறு உற்சாகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அவன் டெலிஃபோனில் பேசினான். ஹலோ, நான் நீலமேகம் பேசுறேன். சிலோன்ல இருந்து பேசுறேன். என்னடா சொல்ற? சத்தமாக சொல்லு என்று அவள் டெலிஃபோனை கையில் வைத்துக்கொண்டு கத்தினாள். ஹலோ ஹலோ, சிலோன்ல இருந்து நீலமேகம் பேசுறேன். இந்தியாவிலிருந்து யார் பேசுறது? சிலோனுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கடலாக ஓடுகிறோம் என்று பெருமை கொண்டார் போல் ஆற்று நீர் கொஞ்சம் வேகமாக ஓட ஆரம்பித்தது. வெள்ளம் சிறுக சிறுக பெருகிற்று. சூடாமணி நின்ற இடத்தையெல்லாம் தாண்டி பரவிற்று. ஹலோ ஹலோ, சிலோன்ல இருந்து நீலமேகம். டேய், தண்ணி வருதுடா, டெலிஃபோனை நிறுத்து. ஹலோ ஹலோ, சிலோன்ல இருந்து. தண்ணீர் முழங்கால் அளவு வந்துவிடவே தொப்பென்று ஒரு முறை விழுந்து எழுந்து நின்றாள் சூடாமணி. டெலிஃபோன் தொடர்பு அறுத்து போன கோபத்தோடு அவளை பார்த்த நீலா தண்ணீர் பெருக்கின் அபரிமிதமான வேகத்தைக் கண்டு பயந்து போய் கூச்சலிட ஆரம்பித்தான். மணி, ஓடிப்போ ஓடிப்போ, இங்கே வராதே, ஓடிப்போ. பயங்கரமான அவன் கூச்சலை கேட்டு மணி பதறி போனாள். ஏதோ ஆபத்து என்று புரிந்து கொண்டதும் உதவியை நாடும் இயற்கை உணர்வோடு அவள் தன் அண்ணனை நோக்கி ஓட முற்பட்டாள். மணி, வராதே, ஓடிப்போ ஓடிப்போ என்று கத்திக்கொண்டே அவன் எதிர்கரையை நோக்கி ஓட ஆரம்பித்தான். ஐயோ, என்னை விட்டுட்டு போகாதேடா, போகாதே அண்ணா, நீலா அண்ணா. தண்ணீர் அவள் மார்பளவு வந்துவிட்டது. அவள் மேலும் ஆழத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். வெறி பிடித்தவன் போல் ஓடிய நீலா நின்று ஒரு கணம் நிதானித்தான். பிறகு மணியை நோக்கி திரும்பி வர ஆரம்பித்தான். வெள்ளத்தின் வேகம் அவன் காலை இழுத்தது. ஆயினும் அவன் நிதானமாக ஒரே திடத்துடன் கடந்து வந்தான். இங்கே வராதே, ஓடிப்போ என்று அவன் வாய் விடாமல் அலறிக்கொண்டிருந்தது. எப்படியோ அவளை நெருங்கிவிட்ட சமயத்தில் நீரின் வேகத்தால் அவள் சட்டென்று மூழ்கி மறைந்து விட்டாள். நீலா ஓவென்று அலறினான். ஐயோ மணி, செத்து போயிடாதே மணி. நுரைத்து ஓடிய நீர்ப்பரப்பு அவன் எதிரே ஊஞ்சல் போல் மெல்ல அசைவதாக தோன்றியது. அதில் மணியின் தலையை காணோம். அவன் கால் போன வழியே ஓடினான். ஓரிரு வினாடிகள்தான். சற்று கரையோரமாக அவள் சலக்கென்று நீரிலிருந்து எழுந்து நின்று கொண்டு 2 கைகளையும் வீசியவாறு தடுமாறினாள். ஒரே பாய்ச்சலாக சென்று அவள் கையை பற்றி இழுத்து கொண்டு கரையை அடைந்தும் நிற்காமல் ஓடினான் நீலா. சாலையை அடைந்து நிச்சயமாக அவ்வளவு தூரம் தண்ணீர் வர முடியாது என்று தெரிந்த பிறகே அவன் ஓட்டம் குறைந்தது. மணி தேம்பி கொண்டு நின்றாள். ஓடியதில் அவளுக்கு மூச்சு வாங்கியது. குளிராலோ பயத்தாலோ அவள் உடல் வெடவெடத்து நடுங்கிற்று. அவள் முகத்தை துடைத்துவிட்டு முதுகை தடவி கொடுத்தான் நீலமேகம். அவன் விரல்களும் நடுங்கின. அவளுக்கு கொஞ்சம் நிதானம் வந்ததும், இந்தாடா என்று தன் கையில் அதுவரை விடாமல் பிடித்திருந்த தீப்பெட்டியை அவனிடம் கொடுத்தாள். அவன் திடுக்கிட்டு அவற்றை பார்த்தான். மற்றொரு தீப்பெட்டி அந்த வெள்ளத்தில் எங்கோ போயிற்றோ. என்னை விட்டுட்டு போகாதேடா என்று அவள் கெஞ்சிய வார்த்தைகள் அவன் காதில் ஒலித்து கொண்டே இருந்தன. அவன் கண்களில் நீர் முட்டியது. மணியின் கையை பற்றியவாறு அவன் வீட்டை நோக்கி நடந்தான். அவர்கள் வீட்டை அடையும் போது இருள் பெய்ய ஆரம்பித்து விட்டது. வீட்டுக்கு வெளியே திறந்த வெளியில் சுள்ளிகளை எரித்து கிழவி சோறாக்கி கொண்டிருந்தது தெரிந்தது. பாட்டி வந்துருச்சு, ஐயோ என்றான் மணி. ஆமா, நெருப்புக்கு பக்கத்திலே காலை நீட்டி உட்கார்ந்திருக்கு, கொள்ளிவாய் பிசாசு மாதிரி என்றான் நீலா. அவர்கள் அருகில் நெருங்கியதும் பாட்டி ஏதோ மெல்லிய குரலில் ராகமிட்டு கொண்டிருந்தது கேட்டது. பாட்டி பாட்டு பாடுது என்றாள் மணி. இல்லை, அழுவுது என்றான் நீலா.
சில சமயத்திலே இப்படித்தான் ராகம் போட்டு அழும். பாட்டா அல்லது அழுகையா என்று தீர்மானிப்பதற்கு முன்பு அது நின்று போயிற்று. திகுதிகுவென்று எரிந்த தீயில் கிழவியின் முகம் மஞ்சளாக பளபளத்தது. நெற்றியிலும் கன்னத்திலும் ஓடிய கோடுகள் தணலின் அசைவில் நடுங்குவது போல் தோன்றியது. உலர்ந்து போய் கழுத்து வரை தொங்கிய செம்பட்டை தலைமயிரை ஒரு சிறு முடி போட்டு கட்டியிருந்தாள். நீலாவும் மணியும் அவள் பக்கத்தில் மௌனமாக உட்கார்ந்திருந்தார்கள். கிழவி திடீரென்று விழித்து கொண்டவள் போல், ஏண்டா சக்கரசாதி பயலே, ஒளிஞ்சு போவது தானே, ஏன் வந்தேனாள். அவளுடைய குரல் கரகரப்பாக ஆணின் குரலை போல் இருக்கும். கண்களை இடுக்கி அவள் மணியை பார்த்தாள். அடிப்பாவி, இப்படி நனைஞ்சி போய் வந்திருக்க, ஆத்துக்கு போனியா என்று கேட்டு அவளை அடிக்க ஓடி வந்தாள். மணி தப்பி ஓடிவிட்டாள். சிறிது நேரம் சுள்ளிகளை உள்ளே தள்ளுவதும் வெளியே எழுப்பதுமாக அடுப்பருகே இருப்பு கொள்ளாமல் உட்கார்ந்திருந்தாள் கிழவி. பிறகு மடியிலிருந்து வேக வைத்த வள்ளிக்கிழங்கை எடுத்து இரண்டாக பிட்டு ஒன்றை மணியிடமும் மற்றொன்றை நீலாவிடமும் கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட மணி சற்றென்று பாட்டியின் மடியில் கைவிட்டு மற்றொரு கிழங்கை எடுத்துக்கொண்டு ஓடினாள். அதை கொடுத்துரு, ஏ பெட்ட நாயே, அதை குழு இப்படி என்று கையை வீசியவாறு கத்தினாள் கிழவி. பாட்டி பாட்டி, இதையும் எடுத்துக்கிறேன் பாட்டி என்று கூத்தாடிய அந்த குள்ளமான பெண்ணை பார்த்ததும் கிழவிக்கு சிரிப்பு வந்தது. தின்று நாசமாய்ப்போ பெட்ட சனியனே என்று சபித்தவாறு மற்றொரு கிழங்கை எடுத்து நீலாவிடம் தந்துவிட்டு மடியை தட்டி விட்டு கொண்டாள். காய்ந்து மக்கி போன குச்சிகள் நன்றாக எரிந்ததால் பானையிலிருந்து சோறு பொங்கி வழிந்தது. சாப்பிட்டு விட்டு படுக்கும் வரை யாருமே பேசவில்லை. சூடாமணி படுத்தவுடன் அயர்ந்து தூங்கிவிட்டாள். இறுகமாக பின்னி வளைத்திருந்த சடையின் லேசாக ஈரம் கசிந்தது. அதை அவிழ்த்துவிட்டு துணியால் அழுத்தி துடைத்தான் நீலா. விழித்து கொண்ட மணி, நான் அறுக்கலைடா டெலிஃபோனை என்று இன்னும் ஏதோ முணுமுணுத்து கொண்டே மீண்டும் தூக்கத்தில் ஆழ்ந்து போனாள். வெளியே நில ஒளி மங்களாக பரவி இருந்தது. வீட்டுக்கு முன்னால் சாணத்தால் மெழுகி சுத்தமாக இருந்த இடத்தில் நீலா காலை நீட்டி சாய்ந்து கொண்டான். சுமார் 10 அடி தூரத்தில் இருந்த ஒரு சிறிய குப்பை மேட்டின் கிழவி விரைப்பாக உட்கார்ந்திருந்தாள். அவனுக்கு சிரிப்பு வந்தது. பாட்டி அந்த குப்பை மேட்டில் உட்கார்ந்து கிடக்கும். அதற்கு காரணம் உண்டு. ஏதோ ஆடு மாடுகள் வராமல் காவல் காப்பது போல் அவள் பேய் பிசாசுகளுக்கு காவல் இருப்பாள். அதற்காக ஒரு பழைய தாயத்தை அந்த குப்பை மேட்டில் அவள் புதைத்து வைத்தது நீலாவுக்கு தெரியும். அதோடு ஒரு பேய்ந்து போன செருப்பும் அங்கே எப்போதும் இருக்கும். செருப்பை கண்டால் பேய் நெருங்காதாம். பாட்டி என்று அழைத்தான் நீலா. அட என்னல, இன்னும் தூங்கலையா நீ என்று எரிச்சலுடன் தன் கரகரப்பான குரலில் கத்தினாள் கிழவி. அவன் தூங்காததால் தான் சுருட்டு பிடிக்க முடியவில்லையே என்ற ஆத்திரம் அவளுக்கு. ஓர் ஆண் பிள்ளை எதிரில் சுருட்டு பிடிப்பதை அவள் ஒரு பெரிய அவமானமாக கருதினாள். மணிக்குட்டிக்கு ஜுரம் வந்தாலும் வந்துடும் பாட்டி. எல்லாம் ஒன்னால தானே, நீ செய்கிற வேலைதான். அவளை ஏன் ஆத்துக்கு இழுத்துட்டு போனேன்? நான் தினமும் என்ன சொல்லிட்டு போறேன்? ஆத்துக்கு போகாதீங்கன்னு தலையில அடிச்சுக்கிறேன்லாம். யமனாட்டம் ஆராய்ச்சே, வருஷா வருஷம் காவு வாங்காம விடாது. சட்டென அவள் குரல் தழுதழுத்தது. லேசான கீச்சு குரலில் அழுகை பொங்க அவள் கூறினாள். அவளையும் அதுதான் காவு கொண்டது. அவதான் உங்க அம்மாவை உசுரோடு வாரி கொடுத்துட்டு நிக்கிறேன். உங்க அப்பன் வடக்கே ஓடி போயிட்டான். உங்க 2 பேரையும் ஏன் தலையில கட்டிட்டு போனாலே மகராசி. என்னால முடிஞ்ச மட்டும் பாடுபட்டேன். உங்களுக்கு ஆக்கி கொட்டினேன். பகக்கண்ணு முழிச்சு உங்களை வளர்த்தேன். என் சக்தியும் தீர்ந்து போச்சு. கண்ணு தெரியல. எந்த வீட்டுக்கு போனாலும் வாண்டான்னு சொல்லுதுங்க. நான் விளக்குன பாத்திரம் சுத்தமாக இல்லையாம். ராங்கிக்கார நாயி நான் கூட்டுறதும் சரியில்லையா. நான் நெல்லு குத்தும்போது உரல்லே உடைக்கிறேனா. ராங்கிக்கார நாயி. இப்ப கொஞ்சம் கண்ணு என்னவோ மங்களா போச்சுதான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட வஞ்சனை இல்லை. உனக்கு வயசு என்ன பாட்டி? என்னமோ ஆச்சு. 6 கண்டா. 40 வயசுல சாணேஸ்வரம் வருவான். எனக்கு இப்பத்தான் வந்திருக்கு போல இருக்கு. விடிஞ்சா என்ன செய்யறதுன்னு தெரியல. மற்றவங்க தாட்சணியத்தை எத்தனை நாள் எதிர்பார்க்க முடியும்? நீ தூங்கு. சாவு வரல. உனக்கு சாவு வரல, எனக்கு தூக்கம் வரல. 2ம் ஒன்று தாண்டா. வனக்குரங்கே, எழுந்து உள்ளே போய் படு. நான் வனக்குரங்கு, நீ கிழக்குரங்கு. பாட்டி ஒரு கம்பை எடுத்து டக் டக் என்று தரையில் தட்டினாள். வீட்டுக்கு முன்னாலும் குப்பை மேட்டுக்கு அருகிலும் அதே போல் 4 முறை தட்டியவாறு சுற்றி வந்தாள். இது என்ன புது மாதிரி மந்திரம்? சீக்கிரம் சொல்லு
கிழப்பிசாசே, வாய மூடு. மல்லிகைப்பூ வாசனை வருது பாத்தியா? ஆமா, ஆத்தங்கரை நந்தவனத்துல இருந்து வருது. காற்றடிக்கிறதால வருது. ஆமா, அதேதான். அந்த வாசனைக்கு பூச்சி போட்டு வரும். தட்டி சந்தடி செய்தால் ஓடி போகும். பாம்பு வருமா? ஐயோ ஐயோ, ராவுல அந்த பேரை சொல்லலாமா? மூட ஜென்மமா இருக்கியே, உன்னை போய் படுனாலும் அசைய மாட்டேங்கிற. நீலா எழுந்தான். அடிவானத்திலிருந்து கொஞ்சம் உயரே வந்திருந்த குறைச்சந்திரன் இப்போது கீழே இறங்க ஆரம்பித்திருந்தது. சுள்ளிகள் எரிந்த இடத்தில் வெண்மையான சாம்பலுக்கிடையே ஓரிரு நெருப்பு துண்டுகள் கற்றாழையில் ரோஜா மலர்ந்தது போல் தென்பட்டன. கிழவி கையில் கம்புடன் குப்பை மேட்டில் உட்கார்ந்து கொண்டாள். நீ சும்மா வீட்டிலே கிட பாட்டி, நான் ஏதாவது வேலைக்கு போறேன் என்றான் நீலா. அவன் அப்படி கூறியது அவளுக்கு பெரிய ஆதரவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவனால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்தாள். எதுவும் நடக்கக்கூடியதாக மனசுக்கு படவில்லை. இதற்கு முன்பு 2 வருடங்கள் அவன் பள்ளிக்கு சென்று ஏதோ படித்தான். அதற்கு மேல் ஏனோ அவன் படிக்கவில்லை. அவளும் அதை பற்றி கவலைப்பட்டு கொள்ளவில்லை. அதெல்லாம் தேவையில்லாத ஆடம்பரங்களாகத்தான் அவளுக்கு தோன்றின. அவன் பள்ளிக்கு போகாததால் அவன் மணியை தன்னோடு அழைத்து போகாமல் வீட்டிலேயே விட்டுவிட்டு போக முடிந்தது. என்ன செய்வது என்று வெகுநேரம் யோசித்து கடைசியில் மூவருமாக சேர்ந்து இலை தைத்து விற்கலாம் என்று தீர்மானித்தாள் கிழவி. என்னதான் யோசித்தும் வேறேதும் சரிபட்டு வரவில்லை. சிறு மூலதனம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அல்லது பாடுபடுவதற்காவது சக்தி இருக்க வேண்டும். இலை தைத்து விற்பது சுலபம், மூலதனம் வேண்டாம். சாலையில் இருந்த ஆலமரங்களிலும் அக்கறையில் இருந்த பலாமரங்களிலும் இலைக்கு பஞ்சமில்லை. நீலா கொண்டு வந்து சேர்க்க மாட்டானா? அவன் எதிர்பார்த்ததற்கு மேலேயே நீலா உபயோகமாக இருந்தான். தேவையான இலைகள் அவன் எப்படியும் கொண்டு வந்து சேர்த்தான். ஈக்குச்சிகளை கொண்டு பாட்டி வட்ட வட்டமான இலைகளை தைத்தாள். கண் பார்வை மங்கி விட்டதால் தடவி தடவி அவள் தைப்பதற்கு வெகு நேரம் ஆயிற்று. நீலா சீக்கிரத்திலேயே இலை தைக்க கற்றுக்கொண்டான். 4வட்டத்தில் பாட்டி ஒப்புக்கு உட்கார்ந்திருந்தாலே தவிர அவனே எல்லா இலைகளையும் தைத்து வந்தான். சிற்றுண்டி சாலைகளுக்கு எப்படியும் இலை தேவைப்பட்டது. நீலா 2-3 கடைகளை வாடிக்கையாக பிடித்து வைத்திருந்தான். இவ்வாறாக பாட்டிக்கு பழைய உற்சாகம் மீண்டும் வந்துவிட்டது. மணிக்கு தானும் நீலாவோடு சென்று இலை கொண்டு வர வேண்டும் என்று அடங்காத ஆசை. ஆனால் இந்த கிழப்பிசாசு விடாது என்று எண்ணி பேசாமல் இருந்து விட்டாள். இரவு நேரத்தில் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டு அவள் தன் அண்ணனிடம் துருவி துருவி கேள்விகள் கேட்பாள். அவனும் ஏதேதோ சொல்வான். நீ ராத்திரி நேரத்திலே தானே நட்சத்திரத்தை பார்த்துருக்க? நான் பகலிலேயே தினமும் பார்க்குறேன். எங்கேடா? எங்கே அண்ணா? உச்சி நேரத்துல மரத்துக்கு அடியிலே இருந்து அண்ணாந்து பாரு. ஒவ்வொரு இலைகளுக்கிடையிலேயும் ஒரு நட்சத்திரம் ஜொலிக்கும். சூரிய வெளிச்சந்தான், அப்படியே கண்ணு கூசும். எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு மரமா பார்த்துக்கிட்டே போவேன். பளிச்சு பளிச்சுன்னு என்னமா தெரியும். இப்போ கூட என் கண்ணுல அந்த நட்சத்திரம் எல்லாம் தெரியுது. நாளையிலிருந்து இந்த குட்டியையும் கூட்டிட்டு போடா, இலை பத்தாது என்றாள் பாட்டி. நானும் நினைச்சேன், காற்று காலம் வரட்டும், அது வரைக்கும் இப்படித்தான். ஆமா, காற்று காலம் வந்தால் தேவலை. பூனை போல் அங்கு வந்து உட்கார்ந்திருந்த மணி, காற்று காலம் வந்தால் என்ன என்றாள். காற்று காலம் வந்தால் வாழை இலையெல்லாம் கிழிஞ்சு போகும். நம்ம தையல் இலைக்கு கிராக்கி தான், நிறைய காசு கிடைக்கும். சிறிது நேரம் மௌனமாக இருந்த மணி எழுந்து வந்து நீலாவின் முன்னால் உட்கார்ந்திருந்தாள். பிறகு ஆழமான நிதானத்துடன், அந்த வாழை இலையெல்லாம் இப்பவே கிழிச்சு விட்டுட்டா என்ன என்றாள். நீலாவுக்கு மீண்டும் தூக்கி வாரி போட்டது. அந்த பயங்கரமான யோசனை தனக்கே ஒரு முறை தோன்றியதை அவன் நினைத்து கொண்டான். கிழவி கத்தினாள். அடி துடைகாளி, நீ செய்தாலும் செய்வ. இத்துணூண்டு இருக்கு, நினப்ப பாரேன். ராட்சசி, என்னையே ஒரு நாள் கொன்னு போட்டாலும் போட்டுடும், கொலைகாரப்பாவி. மறுநாளிலிருந்து பாட்டியை மட்டும் வீட்டில் விட்டுவிட்டு நீலாவோடு மணியும் இலைக்கு சென்று வந்தாள். மெல்ல மெல்ல அவளும் இலை தைப்பதற்கு கற்றுக்கொண்டாள். தினமும் வெளியே சென்று இலைகளை சுமந்து வருவது அவளுக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் ஒவ்வொரு மரமாக நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே கூத்தாடுவான். அவளுக்கு அது பிடிப்பதில்லை. தினமும் இதென்னடா வேலை, கழுத்து வலிக்கும் என்று சலித்து கொள்வாள். காற்று காலம் 3 முறை வந்து போய்விட்டது. பழைய மாதிரி இல்லாமல் தற்காலத்திலே வெயில் அதிகரித்து போய்விட்டதாக பாட்டி கூறி வந்தாள். காலம் ஏதோ விபரீதத்தை விளைவிக்கும் வன்மத்தோடு காத்திருப்பது போல் தோன்றியது. நெல் வயல்களிலே ஆங்காங்கே மோட்டார் வைத்து தண்ணீரை இறைப்பது சகஜமாகிவிட்டது. புதிதாக அந்த கிராமத்தின் வழியாக ஒரு பஸ் தினமும் ஒரு முறை போய் வந்து கொண்டிருந்தது.
சில ஆலமரங்களில் விழுதுகள் மண்ணில் புதைந்து கிளைத்து இலை விட்டிருந்தன. நீலாவும் மணியும் கொஞ்சம் வளர்ந்து விட்டார்கள். அதை ஈடு செய்வது போல் கிழவி ஒரு பிடி குறைந்து போனாள். மணி, டேய் என்று கூப்பிடுவதை விட்டு விட்டாள். அண்ணா என்றே அழைத்தாள். அவள் பேச்சில் எப்போதும் உள்ள அலட்சியம் இருந்தாலும் அதில் ஒரு மலர்ச்சியும் இருந்தது. ஆனால் நீலா மிகவும் சோர்ந்து போயிருந்தான். நட்சத்திரங்களை பார்த்து அவன் இப்போதெல்லாம் மகிழ்ச்சியால் துள்ளுவதில்லை. அன்றிரவு படுத்து கொள்ளும்போது, இந்த நட்சத்திரங்கள் பெரிய தொந்தரவு, எந்த நேரமும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு, அதை என் கண்ணிலிருந்து விரட்டி பார்க்கறேன், முடியல, போராட வேண்டியதாக இருக்கு என்று கலங்கி போய் கூறினான் நீலா. இனிமே அந்த பகல் நட்சத்திரங்களை பார்க்காதே அண்ணா. பார்க்காமல் இருந்தாலும் அதெல்லாம் என் கண்ணில் இருந்து கொண்டே இருக்கு. மணி, கண்ணை மூடினாலும் நட்சத்திரம், திறந்தாலும் நட்சத்திரம். சேச்ச, எனக்கு பைத்தியம் பிடிக்கும் போல் ஆயிடுச்சு. உற்று பார்த்து இலை தைக்கவே முடியல. நீ தைக்காதே அண்ணா, நானே தைச்சிடுவேன். மல்லிகை மனமும் பாட்டியின் டக் 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 ஒளியும் ஒன்றை ஒன்று தொடர்ந்து வந்தன. சிறிது நேரத்தில் அவர்கள் உறங்கி போனார்கள். மறுநாள் வெளியே சென்றபோது நீலாவினால் வெயிலை தாளவே முடியவில்லை. மணலிலிருந்தும் மரத்திலிருந்தும் நீரிலிருந்தும் இலைகளிலிருந்தும் அனல் வீசி அவனை கருக்குவது போல் இருந்தது. லேசான வெயில் பட்டாலும் தலைவலிப்பதாக சொல்லி துடித்தான். அவனை பத்திரமாக அழைத்து கொண்டு இலை ஏதும் இன்றி உடனே வீடு திரும்பிவிட்டாள் மணி. கண் மூடி கண் திறப்பதற்குள் நாட்கள் போனதே தெரியாமல் நீலா வீட்டிலேயே படுத்து கிடக்க வேண்டிய ஒரு நிலையை அடைந்து விட்டான். பாட்டியின் எந்த பற்றுக்கும் அவன் தலைவலியை போக்கும் சக்தி இல்லாமல் போய்விட்டது. உள்ளூர் வைத்தியர் மிகவும் நல்லவர். அவர் இலவசமாகவே அவனுக்கு வைத்தியம் செய்ய முன்வந்தார். 2 பக்கமும் தொங்கிய தமது நரைத்த மீசையை ஒதுக்கி விட்டு கொண்டே, இது மண்டையிலே கோளாறு இல்லம்மா, கண்ணுல என்று சொல்லிவிட்டு ஏதேதோ மூலிகைகளை அவன் கண்களுக்கு வைத்து கட்டினார். கடைசியில் அது நடந்தே போய்விட்டது. நீலா பார்வையை இழந்து விட்டான். அந்த நட்சத்திரங்களை தவிர வேறு எதுவுமே அவன் கண்களுக்கு தெரியவில்லை. நட்சத்திரங்களை அள்ளி அள்ளி யாரோ கண் முன்னால் கொட்டிக்கொண்டே இருந்தார்கள். அவனால் எதையுமே பார்க்க முடியவில்லை. நீலா இந்த உலகத்தை விட்டே பிரிந்து போனவன் போல் எப்போதும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கிடந்தான். என்னதான் முயன்றும் பாட்டியால் இந்த துயரத்தை சகித்து கொள்ள முடியவில்லை. இரவும் பகலும் ஓயாமல் அவள் தனக்கு தானே பேசிக்கொண்டிருந்தாள். மணியை பொறுத்தவரை ஒரு மௌனமான புதிய வாழ்க்கை தொடங்கிற்று. அவள் தனியாகவே சென்று இலைகள் கொண்டு வந்தாள். தானே பதமான இலைகளை தைத்து கடைகளில் கொடுத்து காசை பெற்று கொண்டாள். அவளே உணவு சமைத்து அவர்களை சாப்பிட செய்தாள். ஒரு நாள் பாட்டி மணியை அழைத்து அவள் முகத்தை தன் மெல்லிய விரல்களால் தடவி தந்து, கடைசியில் நீ பாடுபட்டு எங்களை காப்பாற்றும் நிலையாயிடுச்சு என்று பெருமூச்செறிந்தாள். பிறகு கொஞ்சம் மெல்லிய குரலில், இப்ப எனக்கு கொஞ்சம் பார்வை தெளிவாக இருக்குடி, திரையை விலக்கி விட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்கு, இது எப்படி ஆச்சுன்னு தெரியல, அப்பா இந்த 4 வருஷங்களா என்ன கஷ்டம், தண்ணிக்குள்ளே இருந்த மாதிரி, ஒருவேளை சாணேஸ்வரன் தானே தெளிஞ்சு போகும்படி சொல்வார்களே, அப்படி இருக்குமோ என்னவோ, அது எப்படி இந்த வயசுலே, எப்படியோ தெரிஞ்சுது என்றாள். அது ஒரு கணக்கு பாட்டி, எமச்சி என்னவோ சொல்ல போகிறாள் என்று மனதுக்குள்ளேயே எண்ணியவாறு பாட்டி, என்ன கணக்கு என்றாள். அதுதான், அண்ணனுக்கு போய்விட்டது, உனக்கு வந்துடுச்சு, அதுதான் கணக்கு. பாட்டி ஏதோ குற்றவாளியைப் போல் மணியை பார்த்தாள். இனிமே நீ மட்டும் தைக்க வேண்டாம், நானும் தைக்கிறேன் என்றாள். வேண்டாம் பாட்டி, நீ அண்ணனை பார்த்துக்க, இதை நான் கவனிச்சுக்கிறேன் என்று அன்புடன் கூறினாள் மணி. இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, அவ்வளவு கொழுப்பு, நாம இல்லாட்டா இந்த கிழவி நாயி என்ன செய்யுங்கிற அழுத்தம், திமிர் பிடிச்ச கழுத, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு உழைச்சி திங்கிறதுக்கு இந்த கட்டைக்கு சக்தி இருக்குடி, உன் கையை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை, தெரிஞ்சுக்க. கிழவி ஓனாய் போல் எழுந்து நடந்தாள். அவளுக்கு என்ன கோபம் என்பது மணிக்கு விளங்கவில்லை. அவள் அமைதியாக தைக்க ஆரம்பித்தாள். வெகு நேரத்துக்கு பிறகு பாட்டி கொஞ்சம் தாழ்ந்த குரலில், நீ வெளியே போவது எனக்கு கட்டோடு பிடிக்கலை என்றாள். மேலும் 2 முறை காற்று காலம் அவசர அவசரமாக வந்து போயிற்று. இலை விற்று கிடந்த அற்பமான வருவாயில் அந்த 3 உயிர்களும் வாழ்ந்துதான் வந்தன. மணி 12வது வயதை தொட்டு கொண்டிருந்தாள். ஒரு நாள் பாட்டி கூறினாள், அந்த பங்களா வீட்டுல ஒரு கிழவன் குந்தி கிடப்பானே, அவனுக்கு இழுத்துக்கிட்டு கிடக்குதான். நீலா துயரத்தோடு சிரித்தான். ஏன் பாட்டி, உனக்கு பயமா இருக்கா? அவன் உன்னை விட சின்ன ஆளா பெரிய ஆளா? அவனுக்கு வயது கம்மிதான்.
இருந்தாலும் பயப்படாத பாட்டி, உன்னை அசைக்க முடியாது. நீ என்ன சாதாரண கட்டையா? வரமாட்டேங்குதேடா. நானா சாக பயப்படுவேன்? வரமாட்டேங்குதே. அந்த கிழவன் என்ன வேலை செய்தான்? சும்மா பெஞ்சிலே உட்காந்துக்கிட்டு பங்கா எடுக்கிறது. சுலபமான வேலை. நீ கூட செய்யலாம். படுத்திருந்த நீலா சட்டென எழுந்து உட்கார்ந்தான். அவன் முகத்தில் அற்புதமான ஒளி வீசிற்று. யாரோ ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி அந்த பங்களாவில் உல்லாசமாக வாழ்ந்து வந்தார். வெயிலை தாங்காத வர்க்கம். காற்று காலத்திலே கூட அந்த கிழவன் பங்கா எடுத்துக்கொண்டே இருப்பான். உட்கார்ந்து கொண்டு கயிற்றை இழுக்க வேண்டியதுதானே. எவ்வளவு சுலபமான வேலை. அந்த கிழவன் இறந்து போனால்? பாட்டி, அந்த பங்களா வீட்டு ஆபீசர்கிட்ட கேளு. விடாதே. எப்படியாவது கேட்டு என்னை அங்கே கொண்டு போய் உட்கார வச்சிடு. என் கவலையெல்லாம் கழிஞ்சு போகும். பாட்டி, ஏமாத்துடாதே, ஏமாந்துடாதே. அவ்வளவுதான், ஏமாந்துடாதே. அந்த கிழவன் சாக கிடக்கிறான். இப்ப கேட்கக்கூடாது, பிறகு பார்த்துக்கலாம். எப்படியும் செத்துடலாம். சேர்த்துக்கலாம். இந்த குட்டி வெளியே போறது எனக்கு பிடிக்கலடா. பெட்ட கழுத வெளியே சுத்தக்கூடாது. சரி பாட்டி. மணி இலை தைப்பதை நிறுத்திவிட்டு நகத்தை கடித்தவாறு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். என்னடி அம்மா யோசிக்கிற? நகத்தை கடிக்காத. இனிமே வெளியே போக முடியாதுன்னு யோசிக்கிறியா என்று ஏகத்தாளமாக கேட்டாள் பாட்டி. அவளுக்கு எந்தவிதமான பதிலையும் மணி கூறவில்லை. கொஞ்ச நாட்களாகவே அவள் நெஞ்சை ஒரு பெரிய பாரம் அழுத்தி கொண்டிருந்தது. ஓர் இனம் தெரியாத அச்சம் அவள் உள்ளத்தை இடையறாது ஊடுருவி கொண்டிருப்பதை உணர்ந்தாள். கடைக்காரன் இப்போதெல்லாம் அவளிடம் வலிய பேசி சிரித்தான். வேண்டுமென்றே சீக்கிரமாக காசு தராமல் அவளை நிற்க வைத்து விளையாட்டு காட்டுவான். அவள் வெட்கப்படும்படி ஏதாவது கூறுவான். கொஞ்சம் பொடி வேணும் என்று சொல்லி அவன் கன்னத்தை கிள்ளிவிட்டு மூக்கில் விரல் வைத்து உறிஞ்சுவான். பிறகு பொடி ஒரே காரம் என்பான். எல்லாரும் அவளை கிண்டலாக பார்த்து சிரிப்பார்கள். இதை பற்றி பாட்டியிடமோ அண்ணனிடமோ அவளுக்கு சொல்ல தோன்றவில்லை. இதெல்லாம் மற்றவர்களிடம் எடுத்து சொல்ல முடியாத, தாமே சமாளிக்க வேண்டிய தொல்லைகளாக அவள் உணர்ந்தாள். இந்த நிலையில் ஆற்றுக்கு செல்லும் வழியிலே புதிதாக கம்பம் நட்டு கொண்டிருந்த 4-5 பேர்களில் இளைஞனாக தோன்றிய ஒருவன் அவளை பார்த்து சிரிப்பது போல் தோன்றவே திடுக்கிட்டு தடுமாறி போனாள் மணி. அது வெறும் பிரம்மையா அல்லது உண்மைதானா என்று அவளால் தீர்மானிக்க முடியவில்லை. அதை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சி படபடத்தது. ஒரு வகையான மகிழ்ச்சியுடன் கடல் போன்ற பயமும் அவளை நிரந்தரமாக சூழ்ந்து கொண்டது. மறுநாளும் அதே போல் நடந்தது. அப்போது 2 கம்பங்களை நட்டு இருந்தார்கள். அவன் சிரித்தது நன்றாகவே தெரிந்தது. வீட்டுக்கு வந்த பிறகும் மணி அமைதியற்று குழம்பினாள். நகத்தை கடித்து கொண்டு தன்னை மறந்து வெகு நேரம் உட்கார்ந்திருந்தாள். பாட்டி வந்து அவளை நெட்டியவாறு என்னடி என்று கேட்டபோதுதான் அவளுக்கு சுய உணர்வு வந்தது. பாட்டி அவளுக்கு வெகு அருகில் குத்துக்காலிட்டு உட்கார்ந்து கொண்டு கிசுகிசுக்க ஆரம்பித்தாள். நகத்தை கடிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நகத்தை கடிச்சா என்ன என்று கேட்பது போல் மணி ஏறிட்டு பார்த்தாள். வயசாயிடுத்து, ஒன்றும் தெரியாதவளா இருக்கியே. நகத்தை கடிச்சா சம்மதன்னு அர்த்தம், தெரிஞ்சுதா? மட்டி மாதிரி எவனையாவது பார்த்தால் நகத்தை கடிக்காதே, காரி துப்பணும். எந்த கழுதையும் நெருங்காது. பெட்ட சிரிக்கி நெருப்பு மாதிரி இருக்கணும். உள்ளிருந்து நீலா கத்தினான். அங்கே என்ன பாட்டியும் பேத்தியும் மந்திரம் போடுறீங்க? பங்களா கிழத்தை பார்த்தீங்களா? என்ன ஆச்சு? அது இன்னும் இழுத்துக்கிட்டு தான் கிடக்கு. எப்போ போகுமோ தெரியல. நரம்பு மாதிரி உடம்பு, லேசிலே போகாது போல இருக்கு. வானம் இருட்டிக்கிட்டு வருது. அந்த இலையை எடுத்து உள்ளே போடலாமா? சரி, வானம் நனையட்டும். அன்றிரவு நல்ல மழை பெய்தது. சாரல் சுழன்று கதவின் இடுக்கு வழியாக குடிசைக்குள்ளும் அடித்தது. காற்றுக்கும் மழைக்கும் மண்ணுக்கும் நிகழ்ந்த மூர்க்கமான போராட்டத்தின் சின்னம் காலையில் எங்கும் தென்பட்டது. எங்கு பார்த்தாலும் இலைகள் சிதறி கிடந்தன. சாலையெல்லாம் ஆழம்பழங்கள் குண்டு குண்டாக சிவப்பு மணிகளாய் இறைந்து கிடந்தன. எங்கேயோ சிறிது தூரத்தில் இடி விழுந்து ஓர் ஊற்று நீர் உண்டாகி நீர் பீரிடுவதாக சொல்லிக் கொண்டார்கள். கையில் கம்பி சுருள்களை வைத்துக்கொண்டு ஒரு கம்பத்தருகில் அவன் அன்று தனியாக நின்று கொண்டிருந்தான். அவளை கண்டதும் குழந்தை போல் சிரித்தான். அவள் சற்று தயங்கி நின்றாள். பிறகு நகத்தை கடித்தாள். எங்கேயோ இடி விழுந்திருக்காமே, எங்கே என்றான் அவன். தெரியலை என்று சொல்லும்போது அவள் குரல் கம்மி விட்டது. மெதுவாக கனைத்து கொண்டு, இது எதற்கு இந்த கம்பமெல்லாம் என்றாள். அப்போதும் அவள் குரல்
விடுபடாமல் கம்மியே இருந்தது. லைட்டு போடுறதுக்கு தான் இந்த ஊருக்கு மின்சாரம் வந்தாச்சு. இன்னும் 10 நாள்ல ஊர் முழுதும் லைட் எரியும். உன் பேர் என்ன? ஆர்வத்தோடு அவனை நோக்கிய மணி மற்ற ஆட்கள் வந்து கொண்டிருப்பதைக் கண்டு மிரட்சியுடன் ஆற்றை நோக்கி ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டாள். அன்று மாலை நீலாவிடம், அண்ணா, நம்ம ஊருக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் என்றாள். 2வது பஸ் விட்டிருக்காங்களா? ம். பின்ன மின்சாரம் என்ன? ஆமா அண்ணா, வரிசையாக கம்பம் நட்டு அதில் கம்பி கட்டி வேலையெல்லாம் ஜோரா நடந்துக்கிட்டு இருக்கு. அதை சொல்லும்போது அவனை நினைத்து கொண்டாள். இன்னும் 10 நாளையில் விளக்கு எரியுமா? நீலா தலையை கவிழ்ந்து கொண்டான். அளவற்ற சோகம் அவன் முகத்தில் படர்ந்திருந்தது. அவளுக்கும் வருத்தமாக இருந்தது. அண்ணனுக்கு இதையெல்லாம் பார்க்க கண்ணில்லையே என்று நினைத்ததும் அவளுடைய கண்கள் கலங்கின. வெளியே பாட்டி என்னவோ உற்சாகமாக செய்தி சொல்லி கொண்டே வந்தாள். உள்ளே நுழைந்ததும், ஒரு வழியா தீர்ந்தது என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்தாள். ஒரு வழியா அந்த பங்கா இழுக்கிறவன் கட்டைய போட்டுட்டான். நமக்காகவா செத்தான்? என்னவோ அவன் காலம் முடிஞ்சுது, போனான். இப்படி சந்தோஷப்படக்கூடாது. ஆனால் அவன் போனதாலே நமக்கு நன்மை இருக்கே. இல்லை பாட்டி என்றாள் நீலா. ஏன் இல்லை? நாளைக்கு நான் கேட்டுட மாட்டேன். வேண்டாம் பாட்டி என்று மீண்டும் அவன் குறுக்கிட்டான். பாட்டி பதறி போய், என்னடா சொல்ற என்றாள். நம்ம அதிர்ஷ்டம் நம்மை விட்டு போகுமா பாட்டி? இந்த ஊருக்கு மின்சாரம் வருதான். இனிமே விசிறியெல்லாம் தானே சுத்தும். பங்கா வேண்டிய அவசியமே இல்லை. அன்றிரவு அவர்கள் மூவருமே சரியாக உறங்கவில்லை. மறுநாள் நிகழப்போகும் பேரிடியை உணர்ந்தவர்கள் போல் பேச்சற்று செயலற்று கிடந்தார்கள். பாட்டி ஏதேதோ நினைவுகளில் ஆழ்ந்தாள். எதிர்பாராமல் கிடைத்த பெருந்தனம் திடீரென்று பறிபோய்விட்டது போல் அவள் அதிர்ச்சி அடைந்திருந்தாள். அந்த கிழவன் மடிந்து போயும் பயனில்லாமல் போய்விட்டதே. எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தாள். இனி என்ன செய்வது? கண்கள் நன்றாக தெரிந்தாலும் உடம்பிலே சக்தி இல்லாமல் போச்சு. அந்த குட்டியை இப்படி வெளியே அலைய விடுறது கட்டோடு பிடிக்கல. வெளியே முழு நிலா தெரிந்த வெண்பனி போல் ஒளி பரப்பி கொண்டிருந்தது. மல்லிகை மனம் காற்றில் இழைந்தது. கிழவியின் டக் டக் ஒளி எழவே இல்லை. விடிந்த பிறகு சற்று தாமதமாகவே எழுந்து வந்த மணியை கிழவி கண்களை இடுக்கி பார்த்தாள். இங்கே வாடி என்று அழைத்த பிறகு, ஐயையோ, கல்லை தூக்கி போட்டுட்டானே, இன்னும் 12 கூட முடியல. கடவுளே, இவ்வளவு சீக்கிரமா? தள்ளி நில்லடி, ஒரு மூலையில உட்கார், வீட்டுக்குள்ள நுழையாத, நான் என்ன செய்வேன் என்று ராகமிட ஆரம்பித்தாள். மணி மெல்லிய குரலில், பாட்டி பாட்டி கத்தாதே, ஐயோ, அண்ணன் காதிலே விடும், ஏன்தான் இப்படி கத்திரியோ? சீ நாய, சும்மா கிட. அட நீலா, அட நீலமேகம், பாட்டி என்று கொடூரமாக ஓங்கி கத்தினான் மணி. 2 கைகளையும் இறுக்கமாக மூடிக்கொண்டு கண்கள் பிதுங்குவதைப் போல் ஆவேசத்தோடு அவள் பாட்டியை பார்த்தாள். பிறகு வெறி கொண்டவளைப் போல் சாலையை நோக்கி நடந்தாள். அடி ராட்சசி, இது என்னடி ஆங்காரம்? நில்லடி, அடி பாவி. அவ பாட்டுக்கு போறாளே. அடியே, நீ போவியா? போ, ஒரேடியா போயிடு, திரும்பி வராதே. வந்த கொலை விடும். இன்னைக்கு நீ போ, உனக்கு சூடு வைக்கிறேனா இல்லையா பாரு. அடியே, போகதடி, வாடி, அட நீலமேகம். மணி கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய உருவமாக குறுகி தூரத்தில் மண்டி இருந்த புதர்கள் மேல் மிதிப்பது போல் தோற்றம் தந்து பாட்டியின் விழிப்புலனில் இருந்து மறைந்தாள். அவளுக்கே புலனாகாத ஒரு மூர்தன்யம் அவளை ஆட்கொண்டிருந்தது. உடலெல்லாம் முருகுவது போல் இருந்தது. பரபரப்பும் ஜுரவேகமும் கொண்ட உணர்வு. அரளி செடி அக்கறையில் தானே இருக்கு, அங்கே இல்லையா என்ன என்று சம்பந்தமில்லாமல் நினைத்தாள். அரளியின் நினைவு ஏன் வந்தது? அரளி விதையை தின்று சாகவா போகிறோம் என்றும் நினைத்தாள். வெகு தூரம் வந்த பிறகே அவள் சற்று நிதானம் அடைந்து, நமக்கு என்ன நேர்ந்து விட்டது? ஏதாவது மூளை பிசங்கிருக்குமோ என்று நினைத்தாள். வெட்க மேலிட்டால் மெல்ல நகைத்தாள். அவள் உள்ளம் கசிந்தது. ஐயோ பாவம், பாட்டி கலவரப்பட்டிருப்பாள். இனி வெளியே செல்லவே விடமாட்டாள். இந்த பாட்டிக்கு எவ்வளவு பயம்! குழந்தை மாதிரி எனக்கு கூட பயம்தான். அந்த கடைக்கு இனிமேல் போகக்கூடாது. சேச்ச, எவ்வளவு அருவருப்பான பெரிய மனிதர்கள்! ஆற்றை கண்டதும் அவளுக்கு உடனே குளிக்க வேண்டும் போல் இருந்தது. மெல்ல நீரில் இறங்கி உட்கார்ந்து கொண்டாள். அண்ணா, நீலா அண்ணா, தங்கக்கட்டி, உனக்கு என்னாலே எவ்வளவு கஷ்டம்! இந்த பாட்டி தடுக்காமல் இருந்தால் நான் இலை விற்றே என்னை காப்பாற்றுவேன். அது விடாது, நிச்சயமாக விடாது. நான் இனிமேல் உங்களுக்கு சுமைதான். தூரத்தில் ஆற்றை நோக்கி
ஒட்டி வந்த மாட்டு மந்தையை வேறு திசையில் திருப்பிவிட்டு கொண்டிருந்தான் மாட்டிடையன். திரளாக எழுந்து பரவிய புழுதி படலத்தில் மாடுகளின் இடையே அவனுடைய குச்சி போன்ற மெல்லிய கால்கள் சுறுசுறுப்பாக சுற்றி வருவது தெரிந்தது. கழுத்தில் சில்லென்று நீர் பட்டதும் அவள் உடம்பு சிலிர்த்தது. கழுத்து வரை எப்படி தண்ணீர் வந்தது என்று திடுக்கிட்டு எழுந்து நின்றாள். அவள் முகம் பயங்கரமாக மாறிற்று. புது தண்ணீர் பெருக்கெடுத்து ஜிவ் என்று பரவி கொண்டிருந்தது. முன்பு ஒரு முறை இதேபோல் சிக்கிக் கொண்டது நினைவு வந்தது. எவ்வளவு ஆபத்தான காட்டாறு! எப்படி போவது? 2 கரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே தூரம்தான். அரளி செடி அக்கறையில் தானே இருக்கு. சேச்ச, அது எதற்கு? நான் ஏன் சாக வேண்டும்? இது என்ன, காலையே நகர்த்த முடியவில்லை? எருமை போல நின்றுகிட்டு. உடனே ஓடிவிட வேண்டும். அது யாரு? அந்த மாட்டுக்காரன் பார்க்கிறானே. திடீரென்று பேச்சு வந்து விட்டது போல், ஐயையோ, இதோ இந்த பக்கம், இங்கே இருக்கேன் என்று 2 கைகளையும் வீசியவாறு கத்தினாள். காலில் கயிற்றை கட்டி இழுப்பது போல் தண்ணீர் அவளை இழுத்து சாய்த்தது. அந்த இளைஞனின் சிரித்த முகம் ஒரு கணம் தோன்றி மறைந்தது. நகத்தை கடித்தது பாட்டிக்குத்தான் தெரியாதே. தண்ணிக்குள்ளும் ஒரே வெளிச்சமா இருக்கு. எழுந்திருக்க முடியல. மூச்சு திணறியது. அவள் தண்ணீர் குடித்தவாறு துடித்தாள். நினைவு தப்பிற்று. வெள்ளம் சுழிந்து பாய்ந்து சென்றது. ஆற்றங்கரையில் பெரிய கூட்டம் சூழ்ந்து நின்றது. அந்த பொண்ணுதானே? அந்த பொண்ணுதானையா? தாவணி கூட போடாமல் கடைக்கு வருமே, பார்த்ததில்ல? அட பாவமே, நல்ல குட்டி. கூட்டத்தின் நடுவே மணியின் உடல் போர்த்தப்பட்டு கிடந்தது. அவள் கண்கள் வானத்தையே பார்ப்பது போல் திறந்திருந்தன. வானத்தில் நீலமேகம் ஏதும் இல்லை. நீலமேகம் பிரம்மை தட்டியவன் போல் அவள் பக்கத்திலேயே அமர்ந்திருந்தான். உள்ளும் வெளியும் எங்கும் அவனை அகண்டாகாரமாக இருள் சூழ்ந்திருந்தது. குவியல் குவியலான நட்சத்திரங்கள் எல்லாம் எங்கோ மறைந்தன. அவன் கண்ணுக்குள் இப்போது இருந்ததெல்லாம் ஒரே ஒரு நட்சத்திரம்தான். பிரகாசமான ஒளியுடன் மிருதுவான மலர் போன்ற அந்த ஒற்றை நட்சத்திரம். அண்ணா, அண்ணா என்ற உயிர் துடிப்பை அவனுள் கிளர்ந்து கொண்டே இருந்தது. மணியின் உடலை போராடி ஆற்றிலிருந்து மீட்டு வந்த இடையன் இன்னும் அங்கேதான் இருந்தான். பாட்டி அவனை புலம்பி திட்டிக் கொண்டிருந்தாள். படுபாவி, சாக விட்டுட்டு பிறகு தூக்கி வந்தியா? செத்த பிறகு எதுக்குடா தூக்கின? ஏன் தூக்கின? நீ விழுந்து சாகிறது தானே, கொலைகார பாவி என்று அவனை திட்டினாள். அந்த கூட்டம் அடைக்கட்டினார் போல் அப்படியே இடுகாட்டை நோக்கி நகர்ந்தது. அடக்கம் செய்வதில் மனிதன் காட்டும் இயற்கையான அக்கறை அங்கு பளிச்சிட்டது. என்னவோ அது சமுதாயத்தின் ஒரு பெருமை போல. கேவலம் ஒரு காக்கை இருந்தால் கூட அதை சுற்றி 100 காக்கைகள் கூடிக்கொண்டு கத்துகின்றன. கிழவியும் நீலாவும் 3 நாட்கள் வரை ஒன்றுமே பேசவில்லை. பெற்றோரை இழந்துவிட்ட அனாதை போல் இருவரும் கேள்வி முறையின்றி விழுந்து கிடந்தார்கள். 4ஆம் நாள் கிழவி எழுந்தாள். இனி இங்கே என்னடா வேலை? ஒரு நிமிஷம் தங்கக்கூடாது, புறப்படு. என்றான் நீலா. தொண்டை ஒட்டி கொண்டு அவனால் பேச முடியவில்லை. புறப்படு, புறப்படு. பட்டணத்துக்கு போவோம். பெரிய டாக்டர்களை பார்த்து உன் கண்ணுக்கு வைத்தியம் செய்யலாம். இனியும் இங்கே என்ன வேலை? புறப்படு. கிழவி உளறுகிறாள்னு நினைக்காதே. என்கிட்ட பணம் இருக்கு. ஆமாண்டா, ஆசையா சேர்த்து வச்ச பணம் அப்படியே இருக்கு. புறப்படு. நீலா திரும்பி படுத்து கொண்டான். ஏண்டா, நான் சொல்றது கேட்கலையா? இனிமே நமக்கு எதுக்குடா ஊடு குடும்பம் எல்லாம்? எங்கே வேணாலும் சுத்தலாம். புறப்படு. பணம், அதுக்குத்தானே யோசிக்கிற? கிழவி தள்ளாடியவாறு எழுந்தாள். தான் வழக்கமாக உட்காரும் குப்பை மேட்டுக்கு சென்று குப்பைகளை விலக்கிவிட்டு சிறிது தோண்டினாள். அங்கிருந்த களையத்தை எடுத்து வந்து நீலாவின் கையை பிடித்து அதில் வைத்தாள். அதை தடவி பார்த்த நீலா, என்ன இது என்றான். இது ரத்தம்டா, ரத்தம். இந்த கிழவி ரத்தம். என் ஆயுசு பூரா கண்ட பயன். 300 ரூபா. குப்பை மேட்டில் புதைச்சி வச்சு பேய் போல காத்துக்கிட்டு இருந்தேன். பாட்டி என்று கூறியபடி அந்த களையத்தை கீழே வைத்தான் நீலா. பிறகு மெல்ல தடவி அவள் சுருக்கம் விழுந்த தோள்களை பிடித்தான். அவன் கைகள் இறுகின. அவன் முகம் பயங்கரமாக மாறிற்று. அதைவிட பயங்கரமான வார்த்தைகளை அவன் கூறினான். நீதானே நீதானே மணியை சாகடிச்ச? இப்ப நான் உன்னை கொல்றேன். செத்து ஒடி. பேராசை பிடிச்ச பேயே, பணத்தை வச்சுக்கிட்டே எங்களை பட்டினி போட்ட, அவளை அடிச்சு சித்திரவதை செய்த. இப்ப நீ சாவு, என் கையாலேயே சாவு. இந்த பணத்தை பூதம் காக்கிற மாதிரி காவல் காத்தியே, அதையும் உன்னோடு சேர்த்து புதைக்கிறேன். அவன் அவள் கழுத்தை நெரித்தான். கிழவியின் வாய் குளறியது. உயிர் போராட்டத்தின் இறுதி முயற்சி போல் உடலை முறுக்கி அவனை விலக்கி தள்ளினாள். ஒரு கை விலகியதும் அவன் அவள்
தலைமயிரை தடவி பிடித்து கொண்டான். 2 பஞ்சை உடல்களும் துடிதுடித்தன. 2 எரிமலைகள் ஒரே சமயத்தில் வெடித்தாற்போல் இருந்தது. படபடக்கும் கோழி போல் கிழவி அவனோடு போராடினாள். என்னை கொல்லுடா, கொல்லுடா என்று கீச்சு குரலில் கத்தினாள். இன்னும் ஏதேதோ கூறினாள். அவள் வாயிலிருந்து வார்த்தைகளை விட காற்றே மிகுதியாக வெளிவந்தது. கடைசியில் அவள் முழு மூச்சையும் திரட்டி அவனை நெட்டி தள்ளினாள். அவன் ஒரு மூலையில் விழுந்து எங்கே இருக்கிறோம் என்று தெரியாமல் காற்றில் கையை வீசி தடுமாறினான். அவன் உதட்டில் ரத்தம் கசிந்தது. சக்கரசாதி பயல, உனக்கு இவ்வளவு தெரியுமாடா? காண்டா மிருகமே, எதுக்கடா சேர்த்து வச்சேன்? சீலை வாங்கி சுத்திக்கவா? அட மூடமே, அந்த பெட்டை நாய்க்கு ஒரு நல்லது செய்யறதுக்கு எங்கே போவது? அவளை தெருவிலை அலைய விடுறதா? விட முடியுமாடா? பொம்பளைக்கு எது முக்கியம்? நானும் எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் வாழ்ந்த மாதிரி ராசாத்தி அவளும் வாழ வேண்டாம். அதுக்குத்தான் காவல் காத்தேன். கடைசியிலே காவு கொடுத்தேன். நான் பட்டினி கிடக்கலையா? குலைக்காய சுருண்டு கிடைக்கலையா? ஏழையா போகலாண்டா, இறங்கி போகக்கூடாது. பாட்டிக்கு மூச்சு திணறியது. தள்ளாடியவாறு மெல்ல நடந்து சென்று மற்றொரு ஓரமாக காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டாள். நீலா துயரத்துடன் கவிழ்ந்து படுத்து கொண்டாள். அன்று மாலை அந்த கிராமத்து சாலையில் நின்ற பஸ்ஸில் நீலாவை அன்புடன் பற்றியவாறு உட்கார்ந்திருந்தாள் கிழவி. திடீரென்று மனதில் தோன்றிவிட்ட நிம்மதியாலோ என்னவோ அவளுக்கு தூக்கம் வந்துவிட்டது. பேரிரைச்சலுடன் பெட்டிகள் உருள அந்த பஸ் புறப்பட்டவுடன் அவள் திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். பெரிய புழுதி படலத்தில் வெறும் புள்ளியாக மாறிய பஸ் சிறிது நேரத்தில் பனிக்கட்டி உருகுவது போல் மறைந்து விட்டது. அதன் பிறகு அவர்கள் அந்த கிராமத்துக்கு திரும்பவே இல்லை. அவர்கள் என்ன ஆனார்கள் என்ற ஒரு முடிவை கற்பித்து கூற நான் விரும்பவில்லை. அவர்கள் வாழ்ந்த இடம் நாளடைவில் சிதைந்து புதர் மண்டி கிடந்தது. அந்த மண்டபம் மேலும் பாழடைந்து போயிற்று. நந்தவனத்தில் மல்லிகை மண்டி போனதால் அந்த பிராந்தியம் முழுவதும் எந்நேரமும் மனம் வீசி ஓர் உயிர் துடிப்பை உண்டாக்கி கொண்டே இருந்தது. இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. இந்த கதையில் பல குடும்பங்களில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு அடையாளமே இல்லாமல் சில நேரங்கள் மறைஞ்சு போவது போல தான் இந்த கதையில் உள்ள நபர்கள் மறைஞ்சு போகிறாங்க. அந்த பெண் எதற்காக அப்படி ஓடி போய் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்தாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் இது விளையாட்டாக ஆரம்பித்து விபரீதத்தில் முடிஞ்சது மாதிரி இருக்குது. அப்பா அம்மா இல்லாமல் வளர்கிற குழந்தைகளோட கதி இப்படி தான். பாட்டியால் என்ன செய்ய முடியும்? இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் இன்னொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.